ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பியூட்டிஷியன் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மகா சிவராத்திரிக்கு வீட்டுல பூஜை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. பசங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவரும் அம்மாவும் கும்பிட்டு நிக்கிறாங்கங்க. அவர் உட்கார்ந்துருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா என்ன பிரசாதம் வச்சிருக்கோம் நாங்க, 2 செவ்வாழைப்பழம், வெத்தலை பாக்குங்க, சக்கரவள்ளி கிழங்கு, தட்டைப்பயிர் வேக வச்சு வச்சிருக்கோங்க. ஒரு டம்ளர்ல தண்ணிங்க சாமிக்கு. அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா தீப ரூபத்துல வந்து சிவன் பார்வதி எழுந்தருள பண்ணியிருக்கோங்க. அது வந்து பலகாக்கட்டையில மாவு கோலம் போட்டுங்க வச்சிருக்கோம். படமும் சிலையும் வீட்டுல இல்லைங்க, அதனால வந்து இந்த மாதிரி தீப ரூபத்துல வைக்கலாங்க. மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி, வெத்தலை பாக்கு, வாசனைக்கு வந்து மல்லிகைப்பூ, வில்மம் இலை, எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு மேல அந்த பலகாக்கட்டையில வச்சிருக்கேங்க. அப்புறம் ஆஸ் யூசுவல் எல்லா சாமியும் எப்பயும் இருக்கிற மாதிரி வச்சு விளக்கு பொருத்தி இருக்கோங்க. குலதெய்வத்துக்குன்னு இந்த சொம்புல வந்து மஞ்சள் தண்ணி, வாசனை திரவியங்கள், ₹1 நாணயம், எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு தண்ணி வச்சு அதுல வந்து வேப்பலை வச்சிருக்கேங்க. அப்பாவுக்கு தனியா ஒரு விளக்கு பொருத்தி இருக்கோங்க. எப்பயுமே அப்பாவுக்குன்னு தனியா ஒரு விளக்கு போடுவோம். பொதுவா சொல்லுவாங்க தீப ரூபத்துல மகாலட்சுமி தாயார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. வீடும் வெளிச்சமா இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தீபம் எத்தனை பொறுத்தனாலும் நம்ம வீட்டுல தீபம் நிறைய தாங்க போடுவோம். இதை முடிச்சுட்டு கோவிலுக்கும் போயிருக்கோங்க. கோவில் வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். சிவன் ராத்திரிக்கு போனது இப்பதான் வீட்டுக்கு வந்தோம், அதனால தாங்க அவசரமா அப்லோட் பண்றேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்க.